Hi friends, good evening. Okay, first time I'm meeting you in the evening session. Since tomorrow morning you'll be writing your exam. 10th standard students, you are writing your English board examination tomorrow. Okay, yes, all the best. I hope you are done well. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க எல்லோரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஐ விஷ் யூ த பெஸ்ட் விஷஸ். எல்லாருமே சென்டம் ரிசல்ட் இங்கிலீஷில் கொடுக்கும்படி கேட்குறேன். எல்லாரும் படிங்க, நல்லா படிங்க, படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. எஸ், ஸோ ஆல் த பெஸ்ட் for 100% result. Yes. We teachers, நாங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷ். நாங்கள் எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா we expect to get 100% result. Okay, so that's what this is. Yes, almost எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஓகே, ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் ரொம்ப கம்மியாக எனக்கு 35 மார்க்ஸ் கூட எடுக்க முடியாதா மிஸ் அப்படின்னு கேட்குற ஒரு சில குழந்தைங்களுக்காக மட்டும் ஐ எம் டாக்கிங் திஸ். ஓகே, எஸ், வாட் இஸ் த திங் இஸ், நீங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற விஷயத்தை அப்படியே எழுதி வந்தாலே யூ வில் கெட் அபவ் 35 மார்க்ஸ். ஓகே, வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். தட் இஸ் கொஸ்டின் பேப்பர், டேக் யோர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் கொஸ்டின் நம்பர் 1 to 14. 1 to 14. I am repeating again, this is not for the children who are studied well. நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு நான் பேசலை. ஓகே, வெரி ஸ்லோ. ஸ்கூலுக்கே நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க. ஓகே, நம்ம நிறைய ஸ்கூல்ஸில் தெரியும், ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக மட்டும் சொல்கிறேன், நீங்களும் இங்கிலீஷில் பாஸ் ஆகலாம். ஓகே, ஃபார் ஈஸி டாஸ்க் ஐ எம் டெல்லிங் யூ திஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 to 14. கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, டேக் ஆப்ஷன்ஸ் இருக்கும், 4 ஆப்ஷன்ஸ், 4 ஆப்ஷன்ஸ், ABCD, ஏதோ ஒரு ஆப்ஷன். உனக்கு என்ன ஆப்ஷன் உனக்கு பிடிச்சிருக்கு, உன் மைண்டுக்கு அது ஆன்சராக இருக்கும்னு தோணுதோ, ஓகே, அந்த ஆன்சரை எடுத்து எழுதுங்க. அந்த மாதிரி கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 14 வரைக்கும் எழுதிங்க. இஃப் யூ ஆர் லக்கி, மேக்ஸிமம் 5 to 7 கொஸ்டின்ஸ் மே பி ரைட். ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 மார்க்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ தட் ஐ எம் டெல்லிங் யூ திஸ். ரைட் தி கொஸ்டின்ஸ், நீட்டாக எழுதி வைங்க. ஹேண்ட் ரைட்டிங்கை நீட்டாக அழகாக கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் போட்டு நீட்டாக எழுதி வைங்க. ஸோ 1 to 14 கொஸ்டின்ஸ் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் 15, 16, 17, 18 வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ். அது உங்களுக்கு தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்க, தெரியலனா நோ ப்ராப்ளம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட் 19 to 19, 20, 21, 22. இந்த 22 கொஸ்டின்ஸ், 19, 22 கொஸ்டின்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதணும். எனி 3 கொஸ்டின்ஸ். த திங் இஸ், கொஸ்டின் பேப்பரை பார்த்து அங்கே கொடுத்துருக்கிற அப்ரிசியேஷன் லைன்ஸ், போயம் லைன்ஸ் இருக்கும், அந்த லைன்ஸை எடுத்து நீங்கள் எழுதுவீங்க.